அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நீ சொல்றது சரிதான். கழுத்துல தாலி இல்லாம ஜானுவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் தாலி சென்டிமெண்ட்ங்கிறது எப்பவுமே மாறவே மாறாது. ஆமா கௌதம், தாலிங்கிறது வெறும் நகை இல்ல, அது கௌரவம். அது தான் கழுத்துல ஏறணும்னு எவ்வளவு பொண்ணுங்க கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே தாலிங்கிறது வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. அது ஆணும் பெண்ணும் இணைஞ்சு பயணம் செய்யறதுக்கான ஒரு பந்தம் முடிச்சு. தாலியோட அருமை அதை கழுத்துல போட்டிருக்கவங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க அதை புரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. என்னங்க அத்தை? அம்மா அம்மா சாரிம்மா. நீங்க இருக்கிறது தெரியாம தாலிய பத்தி எதேதோ பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சுங்க. சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் நினைக்கல, விடு. இல்ல அத்தை, உங்க வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு உங்க முகமே சொல்லுது. இது பாருங்க, ஜானு கழுத்துல தாலி இல்லாதப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதே கஷ்டம் தான் உங்க கழுத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனா ஜானுக்கு தாலியை மீட்டு தந்த மாதிரி உங்களுக்கு என்னால எதையும் செய்ய முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. உங்களை ஏமாத்துறவன் யாருன்னு சொல்லுங்க, அவனை தரதரன் இழுத்துட்டு வந்து உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். கௌதம், விடுங்க கௌதம். அது இப்போ நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? ரேவதி அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு யாருன்னு எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். ஆனா இவங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு மட்டும் அம்மா சொல்லட்டும், அப்புறம் பாரு, அவன் யாரா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு தாலி கட்ட வைக்கிறேன். அம்மா சொல்லுங்க, அந்த அயோக்கியன் யாரு? இத்தனை நாள் அவனை பத்தி நீங்க சொல்லாம மறைச்சதெல்லாம் போதும், இப்போ வாச்சும் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மாவோட வேதனை தீர்த்து வைக்கிறது ஒரு மகனோட கடமை. உங்களை ஏமாத்துறவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை நான் கொண்டு வரேன். ஐயோ, கௌதம் பேசினது ஜானகி அத்தை கேட்டுட்டாங்க போல இருக்கே. கௌதம், என்ன பேசுறீங்க? நீங்க ரேவதி அம்மாவை அம்மா மாதிரி நினைக்கலாம். அதுக்காக பெத்த அம்மாவை கேக்குற மாதிரி அவங்களை ஏமாத்தினவரை சொல்லுங்கன்னு வற்புறுத்தலாமா? ரேவதி அம்மாவை உங்களை மக மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்காக நீங்க அவங்க சொந்த புள்ளை ஆயிடுவீங்களா? இதுவே அவங்க பெத்த புள்ள கேட்டிருந்தா தனக்கு துரோகம் செஞ்சது யாருன்னு சொல்லிருப்பாங்க இல்லம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.